ஹாய் வெல்கம் டு ரம்யாஸ் டைரிஸ். சொல்லும்போதே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. என்னென்னா, இந்த வருஷம் வந்து நான் படாத கஷ்டப்பட்டுட்டேன். லைஃப்பில் வந்து ரொம்ப நம்பி ஏமாந்துட்டேன். லைஃப்பில் நிறைய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளான வருஷம் எனக்கு இது. என் லைஃபு எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேன். லைஃபு எல்லாமே போச்சு. நம்பிக்கை துரோகம், முதுகில் குத்துனது, யாரை நான் ரொம்ப நம்பணும் அவங்களோட ஏமாற்றம், வாழ்க்கையில் தோல்வி, எல்லாத்துலேயுமே தோல்வி, ஏற்றத்தாழ்வு, இப்படியே ரொம்ப ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிட்டேன். இனி வர வருஷம் வந்து எனக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், எனக்குன்னு ஒரு பேர் இருந்தாலும் உண்மையாக இருக்கணும், என்னை சுற்றி உள்ளவங்க எனக்காக உண்மையாக இருக்கணும், நான் உண்மையாக இருப்பேன், எனக்காக உண்மையாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். என்னோடய ஹேபிட் அதுதான். நான் எந்தளவுக்கு பாசமாக இருப்பேனோ எல்லோரும் அப்படி இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஹாய், என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? கோலமாக உட்காந்துட்ருக்கேன். நியூ இயரில் மணி இப்போ என்னென்னா கரெக்டாக 11 கோலமாவில் காற்றுல பிங்க் கலர். அப்புறம் என்ன போடலாம்? ரெட்டு, எல்லோ, அதுக்கப்புறம் க்ரீன். இது மட்டும் போதும் இப்போதைக்கு. அவ்வளோதான். இதை வச்சு தான் கோலம் போடுறேன். எல்லோ, க்ரீன், ஆரஞ்ச், இது ஒரு கலர் நல்லாயிருக்கும். 2 4 6. ஓகே, இது மட்டும் போதும். க்ரீன் கலந்துக்கலாம். லைஃப்பில் வந்து எனக்கு நிறைய டிப்ரெஷன், லைஃப் லாங் நான் ரொம்ப டிப்ரெஷனை அனுபவிச்சிருக்கேன். இது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நிறைய எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் சில விஷயத்த வந்து நானே சந்தோஷமான சூழ்நிலையில் வந்து நான் அமைச்சிருக்கேன். எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு என்னோடய லைஃப்பில். என்னோடய நிலமை வந்து யாருக்குமே வரக்கூடாது. எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஏதாவது பண்ணணும், அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னால் எதுவுமே பண்ண முடியாமல், என்னை சுற்றி உள்ளவங்க என்னை ஏதாவது குறை பேசிகிட்டே இருக்காங்க. என்னை வந்து மோட்டிவேஷன் பண்ணி என்னை முன்னுக்கு கொண்டு வரேன்னு நம்பி என்னை வந்து முதுகில் குத்தி, என்னை ஹர்ட் பண்ணி, என்னை கஷ்டப்படுத்தி, சுற்றி உள்ளவங்கள வச்சு காயப்படுத்த வச்சு நம்பி, ஒருத்தவங்களை நம்ம ரொம்ப நம்புகிறோம்னா அவங்கள வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. அந்த அளவுக்கு என்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணி, ஸ்ட்ரகிள் பண்ணி, என்னை டிப்ரெஷனுக்கு உள்ளாக்கி, என்னை வந்து லைஃப்பில் நான் ரொம்ப கடவுள்கிட்ட நான் என்ன ப்ரே பண்ணிக்கிறேன்னா, என்ன மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வரவே கூடாதுன்னு மட்டும்தான். ஏன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் லைஃப்பில் வந்து முன்னுக்கு வர்றதுன்றது ரொம்ப 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 பெரிய கஷ்டம். அது இந்த மாதிரி மிடில் ஃபேமிலிலேருந்து வந்து எதையாவது அச்சீவ் பண்ணணுன்றது தான். ஃபேமிலி சப்போர்ட் வேணும் ஃபஸ்ட்டு. மெயின் ரீசன் வந்து மணி, அதுக்கப்புறம் ஃபேமிலி சப்போர்ட் வேணும். இப்போ ரெண்டுமே இல்லாமல் ஒருத்தவங்க வந்து ஒரு லைஃப்பை வந்து கடந்து அச்சீவ் பண்ணி வரணுன்றது வந்து பெரிய போராட்டம் தான் லைஃப்பில். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து என்னோடய லைஃப்பில் நான் போராடிட்டேன். இனி வர வருஷம் வந்து எனக்கு நல்ல லைஃப்பாக அமையணுன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு என்ன லைஃப்னா, எனக்கு பெரிய ஆசைலாம் எதுவும் இல்லை. பெரிய பணம், காசு இதெல்லாம் எதுவும் வேணாம். எனக்குன்னு பழகுறவங்க எனக்கு உண்மையாக இருக்கணும், எனக்கு நம்பிக்கை துரோகம் இல்லாமல் இருக்கணும். எனக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அது என்னை சுற்றி உண்மையாக இருக்கணும். நான் உண்மையாக இருப்பேன், எனக்கு உண்மையாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ அது மாதிரி எனக்கு இருக்கணும். என்னை நம்ப வச்சு ஏமாற்றக்கூடாது. அது மாதிரி நிம்மதியான லைஃப், எனக்கு சந்தோஷமான லைஃப், நிம்மதியான லைஃப். காசு பணம்ன்றது அப்பாற்பட்ட விஷயம்தான். ஒருத்தவங்க நம்மளை நம்புகிறாங்கன்னா, நம்மளை வந்து கஷ்டப்படுத்தலைனாலும் அவங்கள வந்து காயப்படுத்தக்கூடாது. நம்ம உதவி பண்ணாலும் உபத்திரம் பண்ணக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மணி வந்து 11:30. நான் அதுக்குள்ளேயே வந்து கோலம்லாம் போட்டுட்டேன். என்னால் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கோலம் போட்டேன். ஸோ இது நான் எதுக்காக இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தாண்டி வர்றது தான் லைஃபு. நீங்கள் இதுவே கஷ்டமாக இருக்குது, ஸ்ட்ரகிளாக இருக்குது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லைஃப்பை தொலைக்கிறவங்களும் இருக்காங்க, வேறு லைஃப்பை தேடி போகிறவங்களும் இருக்காங்க. இது மட்டும் லைஃப் கிடையாது. அதை தாண்டி நம்ம கஷ்டப்படும் போது மணி மைண்டடாக இருக்கட்டும், மணி ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சப்போர்ட், ஒரு தூணாக இருந்து நம்மளை காசு கொடுத்து கூட ஹெல்ப் பண்ண வேணாம். ஆனால் நம்ம கஷ்டப்படும் போது ஒருத்தவங்க நம்ம கூட நிற்கிறாங்க இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். அப்படின்னு சொல்லும்போது என்னை சுற்றி யாருமே இல்லை. நான் வந்து தனியாக எல்லா கஷ்டத்துலேயும் சொல்லிக்கிற அளவுக்கு கஷ்டப்படும் போது யாருமே என் கூட இல்லை.
ஸோ அதை நான் வந்து மைண்டில் வச்சுட்டே இருப்பேன். என் கஷ்டப்படும் போது ஒருத்தவங்க கூட எவ்வளோ பேர் எவ்வளோ என்னை சுற்றி சம்பாதிக்கிறாங்க, காசு சம்பாதிக்கிறீங்க, எல்லாமே வந்து உன்னை எனக்கு பிடிக்கும், நீ நல்ல பொண்ணு, நான் உன்ட்ட உண்மையாக இருக்கேன், நான் உன்ட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கேன், அப்படி இப்படின்னு, நீ என் வீட்டில் ஒரு பொண்ணு, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து கஷ்டப்படும் போது ஒருத்தவங்க வந்து நிற்க மாட்டாங்க. அது வந்து நான் நிறைய பட்டுட்டேன். அவங்க வந்து நம்ம கஷ்டத்தில் வந்து அனுபவிக்க மாட்டாங்க. ஆனால் நான் சம்பாதிக்கலாம், உனக்கு தான், நான் போன பிறகு யாருக்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், அப்படி இப்படின்னு எல்லாம் டைலாக் விடுவாங்க. ஆனால் நம்ம கஷ்டத்துலன்னு நிற்கும்போது நம்ம சொல்லி அவங்க செய்யக்கூடாது. நம்ம கஷ்டப்படும் போது அவங்க அவங்க பார்க்கும்போதே தெரியும் அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்க. உணர்வுபூர்வம் புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ரிலேஷன்ஷிப். அதனால் நான் என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள், அந்த ஒரு கஷ்டத்தில் கூட ஒருத்தவங்க கூட நின்னதே கிடையாது இன்னைய நாள் வரைக்கும். ஸோ அதனால் வந்து நான் லைஃப்பில் வந்து எல்லோரும் என்னை சுற்றி எப்படி பேசினாலும் எனக்குன்னு தெரியும் யார் எப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து பெருசாக எடுத்துக்காமல் எல்லாமே வந்து பாசிட்டிவாக கொண்டிருப்பாங்க. இந்த நியூ இயர் அதுவுமே எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து நெகட்டிவ்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். டிப்ரெஷனாக இருப்பீங்க, லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் அச்சீவ் பண்ணுவீங்க, எதையுமே சாதிக்க முடியாததும் உங்கள் லைஃப்பில் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாமல் இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே நல்லதாக நடக்கணும், நல்லதாக அமையணுன்றது நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்ன மாதிரியும் உங்களுக்கு எந்த சுச்சுவேஷன் வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி முன்னேறணும் அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஆனால் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க வந்து நம்ம பழி வாங்க வேணாம். ஆனால் அவங்களுக்கு நம்ம கொடுக்க பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அமைதியாக இருங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ வந்து இதான் வந்து நான் போட்ட கோலம். 12 மணிக்குள்ளே போட்டேன். கரெக்டாக 12:51 போட்டேன். அதுக்கப்புறம் மணி கரெக்டாக 12. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு திங்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். சாமிக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு மஞ்சள் கொத்து வராகி அம்மன் போட்டு கீழே கண்ணாடி, இதுக்கப்புறம் ஒரு வெள்ளி பொருள் வைக்க சொன்னாங்க, காசு ஏதாவது வைக்க சொன்னாங்க, வச்சுட்டேன். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக வந்து ஜாலியாக போச்சு. பக்கத்து பசங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நியூ இயர் என்னோட நியூ இயர் வந்து இப்படி தான் போச்சு. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட நியூ இயரும் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாப்பி நியூ இயர். அப்புறம் வந்து கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி நியூ இயர். லவ் யூ. சாப்பிட்டியா? எல்லாருக்கும் சொல்ல விஷ் யூ. இங்கே பாரு, விஷ் யூ ஹாப்பி. அங்கே பாருடி, இங்கே பாரு, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். டாடா. அம்மா போட்டு பிளேன் கிஸ் கொடுங்க. நீ உன் கையால போடுறா. ஹாப்பி நியூ இயர் சொல்லு. ஹாப்பி நியூ இயர். பாட்டு பாடு. ஹாப்பி நியூ இயர். நீ சொல்றி. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். Happy New Year. Happy New Year. இருடா அவனு சொல்லட்டும். Happy New Year. Happy New Year. ரம்யாத்த Happy New Year. எல்லாருக்கும் Happy New Year.